ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப தேங்க்யூ. இன்னும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையில் என்னோட அடுத்தபடியான வீடியோஸை நான் கண்டிப்பாக மேக் பண்ணுவேன். அது கண்டிப்பாக ஒரு கண்டென்ட்டாக ஒரு ரியாலிட்டியாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பேசிக்காக நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை இல்லை, உங்கள் லைஃப்பில் இது நடந்துருக்கலாம், இந்த விஷயத்தை நீ சூஸ் பண்ணி தான் இந்த விஷயம் நடந்துருக்கலாம் அப்படின்றத பற்றி 3C. 3Cயா? என்ன 3C? 3Cனா என்ன? இந்த கேள்வி நீங்கள் கேட்கறதுல எனக்கு நல்லாவே புரியுது. சொல்கிறேன். 3C: சான்ஸ், சூஸ், சேஞ்ச். உங்கள் லைஃப் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. பந்தய ரேஸ் மாரி அப்படி சொல்லிருப்பாங்க அப்பா அம்மா. ஓடுறா, அவன் ஓடுறான், ஏன் ஓடுறா? அவன் பார், உங்கள் வீட்டில் கம்பேரிசன் நடக்கும். உன் அண்ணன் வேலைக்கு போயிட்டான், நீ வீட்டிலே இருக்க, வீட்டில் தான் இருக்க. உன் அண்ணன் மாதம் 50,000 சம்பாதிக்கிறான், நீ 10,000 கூட சம்பாதிக்கிற. இப்படிதான் நம்ம இறக்குவாங்க. சரிங்களா? ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த இடத்த பிடிக்கிறதுக்கான நேரமும் காலமும் வரணுன்றதுக்காக நம்ம காத்திருக்கோம். கண்டிப்பாக காத்திருக்கோம். நம்மளுக்கான லைஃப், நேரம் எல்லாமே கிடைக்கும். அது நீ காத்திருக்கணும். பொறுமை ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ்ன்றதுல ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம். பிஸ்னஸில் பொறுமையாக இருந்தேன்னா நீ லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவேன். அவசரமாக நாளைக்கே நான் கோடீஸ்வரன் அந்த மாதிரி நினச்சா வாய்ப்பே இல்லை, முடியாது. அடிச்சா எல்லாருமே கோடீஸ்வரன் இருக்காங்க, முடியாது, வளர விட மாட்டாங்க. இந்த உலகம் ரொம்ப மோசமானது. அது போல தான். சரி, 3Cன்னு ஒரு கான்செப்ட் சொன்னால அது நல்லா சொல்கிறதெல்லாம் ஆரம்பிச்சிங்க. சான்ஸ், சூஸ், சேஞ்ச். என்ன சான்ஸு, சூஸு, சேஞ்ச்? உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சர்வே பண்ணுற லைஃப்பில் ஒவ்வொரு தடவையும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். சரிங்களா? அது என்ன மாதிரி வாய்ப்பாக இருக்கலாம். சரிங்களா? அந்த வாய்ப்பை பயன்படுத்தினவங்க சக்ஸஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் சான்ஸ். உங்கள் லைஃப்பில் ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும். என் லைஃப் மாறிடாதா, கஷ்டத்தில் இருப்பான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸை அவன் கரெக்டாக சூஸ் பண்ணலாம். நல்லா படிங்க. அந்த சான்ஸை அவன் கரெக்டாக சூஸ் பண்ணான். அந்த சான்ஸில் அவன் கரெக்டாக சூஸ் பண்ணது மட்டும் இல்லை, அதை நல்லா சர்வே பண்ணலாம், ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்? சான்ஸு, சூஸு, லைஃப் என்னாச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் விஷயம். அந்த பிஸ்னஸ் அவன் சக்ஸஸ் பண்ணலாம். அதனால உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களை தேடி வரும். கடவுள் மனுஷனாக படித்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். கொடுக்காம எங்கேயும் போக மாட்டார். அந்த வாய்ப்பை ஒருத்தவன் எடுக்கிறதும் இல்லை வேணான்னு சொல்லி தட்டி விடுறதும் அவன் கையில் மட்டும்தான் இருக்கு. நான் தெளிவாக சொல்லுவேன். உனக்கான வாய்ப்பு கிடைக்கும் போதே நீ எடுத்துக்கணும். கிடைச்ச வாய்ப்பை நீ எடுத்துக்கிட்டா மட்டும்தான் லைஃப் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் பேர் என்னன்னு தெரியும், ஆனால் சொல்ல விரும்பல. அந்த பிஸ்னஸ் மேன் சொன்னார், என்னதுன்னா, என்கிட்ட யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு என்னதுன்னா ஒரு அமௌண்ட்டு ஒன்றும் இல்லை, உன் கையில் நான் ஒரு செக் கொடுக்குறேன், பிளாங்க் செக் கொடுக்குறேன், நான் பிளாங்க் செக் நீங்கள் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு லேடி பார்த்து கேட்குறாங்க. அது பேர் என்னன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை வேணாம், இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த பிஸ்னஸ் திருப்பி கொடுக்குறாரு. இல்லைம்மா, உனக்கு எவ்வளோ வேணுமோ ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சரிங்களா? அந்த பிஸ்னஸ் மேனோட லைஃப்போட சக்ஸஸான ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த லேடி வந்து இல்லை வேணாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ் மேன் என்ன நம்ம சொன்னால், இப்படி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா எந்த அளவுக்கு என்னால் ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஃபில் பண்ணி அதுக்கான அமௌண்ட் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு. அதுபோல தான் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு சான்ஸும் உங்களுக்கு தேடி வந்துட்டு இருக்கும். அந்த சான்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்க, உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா அன்றைக்கி அவங்க வந்து பிளாங்க் செக் மேக்ஸிமம் எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணி அந்த பொண்ணு நினச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கலாம், வேலைக்கு வரணும், கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அது போல தான். ஏன்னா அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அதை நீ கொள்ளடிக்கல, திருடல, ஏமாத்தல, போய் சொல்ல ஒன்றுமே பண்ணல. உனக்கு வாய்ப்பு அது உங்களுக்கு கிடைச்சது, அதை நீ சூஸ் பண்ணாங்க. அவர் என்ன சொல்ல தெரியுமா, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா நான் சூஸ் பண்ணிப்பேன், நான் வேணாம் சொல்ல மாட்டேன். அவர் சொன்ன பதில் இதெல்லாம். சரிங்களா?
அந்த வாய்ப்பை அவர் சூஸ் பண்ணிப்பார், விட்டு கொடுக்க மாட்டார். எனக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அந்த வாய்ப்பை சூஸ் பண்ணுறது மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். அதை வச்சு அவர் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான விஷயத்த மட்டும் தான் பார்ப்பார். சரிங்களா? நான் எந்த பிஸ்னஸ் மேனு நல்லா தெரியும், நான் பிஸ்னஸ் மேனோட பேர் சொல்ல. அதுபோல் உங்களுக்கான உங்கள் லைஃபுக்கான ஒரு சான்ஸ்னு ஒன்று கிடைக்கும். அந்த சான்ஸ் கிடைக்கும் போது அந்த சான்ஸை நல்லா யோசிச்சு அந்த சான்ஸை சூஸ் பண்ணால் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணுமான்றதை நல்லா டிசைட் பண்ணி அந்த சான்ஸை சூஸ் பண்ணுங்கள், லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள். இதுதான் அந்த 3 சீக்ரெட் கான்செப்ட். ஸோ எல்லாமே தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட்டை இன்னும் கொடுங்க. சரிங்களா? நம்ம இதோட நிறுத்த போகிறதில்ல, நிறைய விஷயத்த கன்வே பண்ண போகிறோம். இனிமே தான் ஆட்டம் ஆரம்பம். விட்டுட்டு தான் போகிறது நான் இங்கே வரல. இறங்குனா ஜெயிக்கணும், இல்லை தோக்கணும். நான் ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கேன். கண்டிப்பாக ஜெயிக்காம வெளியில் வரமாட்டேன். உங்களோட சப்போர்ட்னால இன்னைக்கான இந்த சின்னதாக இருக்கலாம், வெறும் 25 சப்ஸ்கிரைபர்ஸோட இருப்பேன். நாளைக்கே 25,000 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு நான் மாறினேன். அந்த வார்த்தையோட வாய்ப்பு இல்லை, அந்த மாரி இருக்கு. ஆனால் கண்டிப்பாக மாற்றுவேன். ஓகேங்களா? உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுத்தா ரொம்ப தேங்க்யூ. ஸோ வீடியோ பார்க்குறீங்க, உங்களோட சப்போர்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிய ஆள் கொடுங்க, உங்கள் சின்ன சப்போர்ட் கொடுங்க, ஒரு லைக் போடுங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்க. சரிங்களா? கம்பல்சரி லைக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு நிறைய ஒரு வியூஸ் கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு வகையான பிஸ்னஸ் தான், மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங்கிற வேர்டு நல்லா ஆரம்பிச்சிங்க. எங்கே போனாலும் மார்க்கெட்டிங்கிற வேர்டு யூஸ் ஆகும். ஒவ்வொரு விஷயத்துலையும் மார்க்கெட்டிங் இல்லாமல் பிஸ்னஸே இல்லை. நான் பிஸ்னஸ் ஆகும்போது எனக்கு 3 விஷயம் சொன்னேன், அதுதான் இங்கேயே அதான் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் இப்போ இந்த ரூமு, இந்த லைட்டு, இந்த கரெக்டான மணி இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? இந்த நான் பண்ண இந்த விஷயத்துல சொல்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எனக்கான என்ன பண்ணிட்டு இருக்கேன், மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொமோட் பண்ண சொல்லி தான் நான் உங்களுக்கு கேட்குறேன் இந்த சேனலில். அது ஒரு வகையான மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் யாரை வச்சு நான் பண்ணுறேன், பீப்புள் வச்சு பண்ணுறேன். அதான் மேன் பண்ணுறேன் நீங்கள். இதான் விஷயம். எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் 3 கான்செப்ட் இருக்கும். நான் இதை இப்போ எனக்கு தோணுச்சு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய ஆர்வத்தை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.